திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி மிக மிக மோசமாகவும் கேவலமாகவும் இருந்தது என்று RN ரவி அவர்கள் வெளிப்படையாக ஆளுநர் மாளிகையிலிருந்து கடிதம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். 2024 சட்டமன்ற கூட்டத்தொடரில் தற்பொழுது பட்ஜெட் தாக்கல் செய்வதற்காக ஆளுநர் RN ரவி அவர்களின் தலைமையில் இன்று கூட்டம் நடைபெற்றது. முதலாவதாக தேசிய கீதம் பாடலை ஒலித்ததற்கு பிறகுதான் கூட்டம் தொடங்க வேண்டும் என்று ஆளுநர் RN ரவி அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார். ஆனால் தற்பொழுது ஒலிக்கப்படாமல் இருந்ததற்கு என்ன காரணம் என்ற கேள்வியையும் RN ரவி அவர்கள் சட்டமன்ற கூட்டத்திலேயே பேசியிருப்பார். இதற்கு பதில்களை கூறாமல் சபாநாயகர் அப்பா அவர்கள் சவாக்கர் மற்றும் RSS போன்ற அரசியல் ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் பாகுபாடு பார்த்தது எதற்காக என்ற கேள்வியையும் RN ரவி அவர்கள் கடிதங்கள் மூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறார். இது போன்ற கேவலமான செயல்கள் திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக தமிழக மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு மிக மிக கடினம் என்று கூறி தீவிரவாத செயல்பாடுகளில் ஈடுபடுகிறதா திமுக, தேசிய கீத ஒலிப்பதற்கு மறுப்பு தெரிவிக்கின்ற அரசு தமிழகத்தில் இருப்பதற்கு வெட்கக்கேடாக தமிழக மக்கள் நினைப்பதாக RN ரவி அவர்களை கூறியிருக்கிறார். நிச்சயமாக ஜனாதிபதி முர்மு அவர்களிடம் திமுகவின் ஸ்டாலின் அவர்களின் பதவி பறிப்பதற்கு நேரடியான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்ற கடிதத்தை நான் கடிதம் அனுப்புவதாகவும் RN ரவி அவர்கள் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக 3வது முறையாக ஆளுநர் RN ரவி அவர்கள் வெளிநடப்பு செய்தது திமுகவிற்குத்தான் அவமானம் என்றும், சரியாக திமுக அரசு மரியாதையுடன் ஆளுநர் RN ரவி அவர்களை நடத்தினால் ஒப்புதல்களும் ஆளுநர் RN ரவி அவர்கள் கொடுப்பார், இல்லை என்றால் மசோதாக்கள் அனைத்தும் தாமதமாகத்தான் அல்லது கிடப்பில்தான் போடப்படும் என்றும், கையெழுத்துக்கள் ஆளுநர் RN ரவி அவர்கள் போடுவதற்கு சிரமமாகத்தான் செய்வார் என்றும், இது தமிழக மக்களுக்குத்தான் பாதிப்பு உண்டாகும், நீங்கள் தனியார் நிறுவனங்களின் கைக்கூலியாக இருந்துவிட்டு ஆளுநரை எதிர்ப்பது சரியில்லை என்றும் தற்பொழுது இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். முதல்வர் பதவியே பறிக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஆளுநர் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.